சைத்திர மாதம் என்றழைக்கப்படும் சித்திரை மாத மாகாத்மியத்தின் 26ஆம் அத்தியாயமான 26ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. நரகங்களின் வர்ணனையின் தொடர்ச்சி. பல கொடூரமான சித்திரவதைகளை சந்தித்து மனிதர்கள் மீண்டும் நரகத்திற்கு செல்ல வேண்டியதில்லை. யாருடைய சடங்குகளின் மூலம் பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை இப்போது நான் அறிய விரும்புகிறேன். தயை கூர்ந்து அவருக்கு உபதேசம் செய்யுங்கள். ரிஷிகேஷர் கூறினார், மனிதன் தன் மனம், சொல், உடல் ஆகியவற்றின் மூலம் பாவங்களை செய்கிறான். இவ்வுலகில் அந்த பாவங்களுக்கு அவன் பரிகாரம் செய்யாவிட்டால் மரணத்திற்கு பின்னர் அவன் தவிர்க்க இயலாமல் நரகங்களுக்கு திரும்பி செல்ல நேரிடும். அங்கே நான் உங்களுக்கு விவரித்த கொடிய சித்திரவதைகளை அவன் அனுபவிக்க வேண்டியிருக்கும். எனவே பாவம் தன் எதிரி என்று தெரிந்த பின்னரும் ஒரு விவேகமான மருத்துவர் நோய்களின் காரணத்தையும் தீவிரத்தையும் பகுத்தறிவது போல நோய் அல்லது மரணம் ஏற்படுவதற்கு முன்பே ஒவ்வொரு பாவத்தின் தீவிரத்தையும் கடுமையையும் மிகுந்த கவனத்துடனும் விழிப்புடனும் கருத்தில் கொண்டு அவற்றிற்கு பரிகாரம் செய்ய வேண்டும். பாவ ஆசைகளால் உந்தப்பட்டு ஒருவன் ஒரே செயல்களில் மீண்டும் மீண்டும் ஈடுபடுகிறான். அத்தகைய நிலையில் பரிகாரம் செய்வது எப்படி சாத்தியமாகும்? சில சமயங்களில் ஒருவன் பரிகாரத்தின் மூலம் பாவங்களில் இருந்து விடுபடுகிறான். சில சமயங்களில் மீண்டும் அவற்றுக்கு திரும்புகிறான். அத்தகைய சூழ்நிலையில் யானை நீராடிய பின்னர் புழுதி படிந்து விடுவதால் அதன் குளியல் வீணாவதைப் போலவே ஒரு மனிதனுக்காக பரிகாரம் செய்வதும் பயனற்றது என்று நான் நம்புகிறேன். விஸ்வாமித்ர முனிவர் கூறினார், உண்மையில் கர்மம் செயலால் முழுமையாக அழிக்கப்படுவதில்லை. ஏனெனில் கர்மத்திற்கு வெறுப்பானவன் அறியாமையில் இருக்கிறான். ஒருவன் அறியாமையில் இருக்கும்போது பாவ ஆசைகளை ஒழிக்க இயலாது. எனவே உண்மையான தூய்மைப்படுத்தும் சக்தி பஞ்சபூதங்களை குறித்த விழிப்புணர்வில் அடங்கியுள்ளது. புனித இலையை மட்டும் உட்கொள்பவர் பரீட்சித்து மன்னனை போலவே நோயிலிருந்து விடுபட்டவராக இருக்கிறார். விதிகளை பின்பற்றுபவர் படிப்படியாக பாவ ஆசைகளிலிருந்து விடுபட்டு நல்வாழ்வின் பஞ்சபூதங்களை குறித்த விழிப்புணர்வை அடைய முடிகிறது. புற தூய்மையும் யம நியமத்தின் 9 பயிற்சிகளும் மனம், பேச்சு, உடல் ஆகியவற்றால் செய்யப்படும் மிக கொடிய பாவங்களை கூட அழிக்கின்றன. தோட்டக்காரரின் சரணத்தில் அடைக்கலம் தேடும் பக்தர்கள் பக்தியால் மட்டுமே தங்கள் பாவங்கள் அனைத்தையும் அளிக்கிறார்கள். பாவியின் தூய்மை கடவுளிடம் தன்னை ஒப்படைப்பதாலும் அவருடைய பக்தர்களுடன் இணைவதாலும் அடையப்படுவது போல அத்தகைய தவங்களை வேறு எதனாலும் அடைய இயலாது. இவ்வுலகில் இந்த பக்தி மார்க்கமே சிறந்ததும் அச்சமற்றதும் மங்களகரமானதும் ஆகும். ஏனெனில் இந்த மார்க்கத்தில் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஞானிகளும் நற்குணம் உள்ளவர்களும் நடக்கிறார்கள். சாபங்கள் நிறைந்த பானையை நதிகளால் தூய்மைப்படுத்த இயலாதது போல கடவுளை வெறுக்கும் ஒருவனை எவ்வளவு பெரிய தவங்களை மீண்டும் மீண்டும் செய்தாலும் தூய்மைப்படுத்த இயலாது. ஒரு முறை கடவுளின் நற்பண்புகளில் மூழ்கியிருந்த மனதை உடையவர்கள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருவடிகளிலிருந்து அமிர்தத்தை பருகுகிறார்கள். அவர்கள் தங்கள் தவங்கள் அனைத்தையும் செய்து முடித்தார்கள். அவர் தன் கனவில் கூட யமராஜனையும் அவனுடைய பரிவாரங்களையும் காண்பதில்லை. பிறகு நரகத்தை குறித்து கூற வேண்டுமானால் அத்தகைய வழிபாடுகளை செய்த பக்தர்கள் எவரும் நரகத்தை கண்டதே இல்லை. அவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் ஆகிறார்கள். சைத்திர மாத மாகாத்மியத்தின் 26ஆம் அத்தியாயமான 26ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.